வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் காலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்கும் நான் பாத்திமா ஃபஸ்னா. வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 பேரை கைது செய்வதற்காக சர்வதேச சிவப்பு அறிவித்தல்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த சொய்சா இன்று 23ஆம் திகதி அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இதனை தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் சிவப்பு அறிவித்தல் மூலம் 35 சந்தேக நபர்களும் ஏனைய குற்றங்களுடன் தொடர்புடைய 33 பேரும் மேலும் சுமார் 68 முதல் 70 வரையான சந்தேக நபர்களும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். தற்போது வரை குற்றவாளிகளை கைது செய்வதற்காக சுமார் 226 சிவப்பு அறிவித்தல்கள் பெறப்பட்டுள்ளன. இந்த 226 பேரில் சுமார் 90 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் துபாய், இந்தியா, ரஷ்யா, இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் பதுங்கியிருப்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். அவர்கள் அனைவரும் விரைவில் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. டிக்கோயா நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் பொகவத்தலாவை பெட்ரோசோ பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த நிலையில் நேற்று மாலை 4:30 மணியளவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர். குறித்த சந்தேக நபர் கடந்த 21ஆம் திகதி முதியவர் தம்பதியினரை கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியிருந்தார். பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலுக்கமைய சம்பவ இடத்திற்கு சென்ற பொகவத்தலாவை போலீசார் சந்தேக நபரை கைது செய்தனர். பதுளை பகுதியைச் சேர்ந்த இந்த சந்தேக நபர் கொழும்பு பகுதியில் பணிப்பெண்ணாக பணியாற்றும் கெம்பியன் பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவருடன் தொடர்பை பேணி வந்துள்ளார். குறித்த பெண்ணின் சகோதரர் வீட்டில் தங்கியிருந்த போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் தவிர பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நீண்டகாலமாக வர்த்தகத்தில் ஈடுபட்டு அண்மையில் கடையை மூடிவிட்டு அங்கேயே வசித்து வந்த 85 வயதுடைய எஸ் காளிமுத்து சத்திவேல் மற்றும் 82 வயதுடைய அவரது மனைவி சகுந்தலா தேவி ஆகியோரே இந்த கொடூர கொலைக்கு பலியாகியுள்ளனர். இவர்களது பிள்ளைகள் கொழும்பு பகுதியில் வசித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலைகாரன் தம்பதியிடமிருந்து 18 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் சம்பவம் நடந்த நாள் காலை முதலே டிக்கோயா பகுதியில் நடமாடியதுடன் நகை கடைகளுக்கு சென்று வந்தமையும் கொலை நடந்த கடையை நோக்கி செல்லும் காட்சியும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தன. சந்தேக நபர் தங்கியிருந்த இடத்திலிருந்து கொள்ளையிடப்பட்ட தங்க நகைகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சம்பவம் குறித்து ஹட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் மூலோபாய அமைவிடம் காரணமாக மத்தள சர்வதேச விமான நிலையத்தை பிராந்திய விமான போக்குவரத்து மையமாக மாற்றுவதற்கான அதிகமான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனிதருவன் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்துடன் தொடர்புடைய முதலீட்டு வாய்ப்புகளுக்காக கோரப்பட்டுள்ள விருப்பம் பிரகடனங்களுக்காக முன்மொழிவுக்கு முன்னைய சந்திப்பு மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மத்தள சர்வதேச விமான நிலையத்தை விமான போக்குவரத்து துறைக்கு உகந்த வகையில் அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டுள்ளோம். கடந்த காலங்களில் உருவெடுத்திருந்த சில சவால்களுக்கு தீர்வுகளை வழங்கி விமான நிலையத்தை சூழவுள்ள பகுதிகளை முறையாக அபிவிருத்தி செய்தல், பாதுகாப்பு வழிமுறைகளை பலப்படுத்துதல் மற்றும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை உருவாக்குதல் என்பவற்றுக்காக புதிய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் காரணமாக இம்முறை முதலீட்டாளர்களின்
கணிசமான ஆர்வமும் சாதகமான பிரதிபலிப்பும் காணப்படுகின்றது. இலங்கையின் மூலோபாய ரீதியிலான புவியியல் அமைவிடம் காரணமாக மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை பிராந்திய விமான போக்குவரத்து மத்திய நிலையமாக மாற்றுவதற்கான பெரும் சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. அத்துடன் அது ஒரு நவீன விமான நிலையம் என்பது வெறும் பயணியர் போக்குவரத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாமல் முதலீடுகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் பிராந்திய பொருளாதார அபிவிருத்தியின் கேந்திர நிலையமாக மாறியுள்ளது என்றார். தற்போது நிலவும் பலத்த காற்று காரணமாக திசை மாறி வந்து நெடுந்தீவு கடற்பரப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர் ஒருவர் நெடுந்தீவு கடற்தொழிலாளர்களால் மீட்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தின் ராமேஸ்வரம், ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடைய ஒருவரே இவ்வாறு இலங்கை கடற்பரப்பில் மீட்கப்பட்டு நெடுந்தீவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். நேற்று 23ஆம் திகதியன்று மாலை 4:30 மணியளவில் குறித்த மீனவர் நெடுந்தீவு மீனவர்களால் மீட்கப்பட்டு தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும், விசாரணைகளின் பின்னர் நாளை 24ஆம் திகதி அவரை ஊர்காவற்துறை நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் நெடுந்தீவு போலீசார் தெரிவித்தனர். அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்தத்தை 60 வரை நீடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நடவடிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளன. ஏற்கனவே இரு தரப்பினருக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 60 நாட்கள் நீடிப்பது தொடர்பான உடன்பாடு இரு தரப்பிற்கும் இடையே விரைவில் எட்டப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதட்டத்தை தணிக்கவும் நிலைத்தன்மையை உருவாக்கவும் பல முக்கிய நடவடிக்கைகள் இந்த ஒப்பந்தம் உள்ளடக்கி வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதன்படி ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்து கடல்வழி சர்வதேச கப்பல் போக்குவரத்தை எளிதாக்குதல், ஈரானுக்கு எதிரான அமெரிக்க கடற்படையின் முற்றுகை மற்றும் பொருளாதார தடைகளை படிப்படியாக குறைத்தல், ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நீர்த்து போக வைத்தல் அல்லது யுரேனிய கையிருப்பை வேறு இடங்களுக்கு மாற்றுதல், அத்துடன் வெளிநாடுகளில் உள்ள ஈரானிய சொத்துக்களை படிப்படியாக விடுவித்தல் என்பன அடங்கியிருந்தன. இரு நாடுகளுக்கு இடையிலும் ஏற்பட்டுள்ள இந்த தற்காலிக போர் நிறுத்தமானது எதிர்காலத்திற்கான இராஜதந்திர முயற்சியாகவும் மத்தியஸ்தர்களால் பார்க்கப்படுகின்றது. காசாவிற்கான உதவிப் பொருட்களை ஏற்றிச் சென்ற மனிதாபிமான உதவியாளர்களை அவமானப்படுத்திய விவகாரம் தொடர்பாக இஸ்ரேலிய அமைச்சர் பிரான்ஸ் நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய போர் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு உதவிப் பொருட்களை வழங்குவதற்காக கப்பலில் சென்ற மனிதாபிமான உதவியாளர்களை அவமானப்படுத்தும் விதமாக இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடமான் பென் கிவிர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் காசா விற்கான மனிதாபிமான உதவிப் பொருட்களை கொண்டு செல்லும் நபர்களை இஸ்ரேலிய படையினர் சிறைபிடித்து கைகள் கட்டப்பட்டு தரையில் மண்டியிட வைக்கப்பட்டிருப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. அத்துடன் மண்டியிட வைக்கப்பட்டிருந்தவர்களை அமைச்சர் கையில் இஸ்ரேலிய கொடியுடன் சுற்றி வருவதுடன் அவர்களிடம் பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் நபர்களை நாங்கள் இப்படித்தான் வரவேற்போம் என்று கிண்டல் செய்வதும் இடம்பெற்றிருந்தது. இதற்கு உலகில் பல்வேறு தரப்பினரிடமிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்தன. இந்நிலையில் மனிதாபிமான உதவியாளர்களை கிண்டல் செய்து வீடியோ வெளியிட்ட இஸ்ரேலிய அமைச்சர் இடமான் பென் கிவிர் இனி பிரான்ஸ் நாட்டிற்குள் நுழைய தடை விதிப்பதாக பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் நொயாஸ் பரோட் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அத்துடன் இஸ்ரேலிய அமைச்சர் பென் கிவிர் மீது மேலும் உரிய தடைகளை பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் விதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேலிய அமைச்சர் பென் கிவிர் வெளியிட்ட வீடியோவில் இடம்பெற்ற காட்சிகளுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடும் விமர்சனம் முன்வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இவை இதழ் TNTR காலை நேர பிரதான செய்திகள். மீண்டும் நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.